புதல்வர் எங்களினுடைய அண்ணனின் பெயர் கொண்ட காரணத்தினால் அவருக்கு ஒரு சிறு வாழ்த்து. மலையும் மண்ணும் சேர்ந்து மரம் உருவாகி கனி உருவாகி நிழல் தரும் அன்பை சுருசியின் போலவே எல்லோரும் பயன்படுத்தும் ஓர் இதமாய் நீயும் என் உடன் பிறந்தவனினுடைய பெயர் கொண்ட காரணத்தினால் ஜெயம் கொண்ட சோழனைப் போலவே நீயும் ஜெயத்தோடு வாழ்வாய். எப்படை தோற்கினும் இப்படை வெல்லும் என்பார்கள் எங்கள் பாட்டன் சோழ பரம்பரையில். இனி உன்படையும் ஒரு காலத்தில் வரலாற்றில் பேசப்படும் என்று அன்பு மகனுக்கு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையினுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்பு அண்ணன் நம்முடைய தலைவர் அவர்களுடைய சார்பாகவும் மாநில தலைமை பேச்சாளர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவா தலைவா நீ வா, அலை கடல் போல யாருக்கும் அடங்காமல் வா. தலைவா தலைவா நீ வா, தொடும் தூரத்தில் தொடுவானம் முன்னேறி வா. இனி ஒரு விதி செய்வோம், தனி ஒருவனாய் வெல்வோம். வெற்றிக்கென்னடா வேகத் தடைகள் போர் செய்வோம். தன்னை தருபவன் தலைவன், உன்னை விற்பவன் வணிகன். நோட்டை வீசி உன் கோட்டை பெறுபவன் பேர் திருடன். வீணாகாது, அது நதியாகி கரை மீறி ஓடும். அவமானம் உன்னை அணைக்காது, உன் வேள்விக்கு நெருப்பாக மாறும். அடிக்கும் காற்றில் பறவையும் பறக்கும், பேப்பரும் பறக்கும் காற்றோடுதான். காற்று நின்றால் தெரிந்திடும் நண்பா, பறவை மட்டும் பறந்து செல்லும் காகிதம் மண்ணோடுதான். தலைவா தலைவா நீ வா, அலை கடல் போல யாருக்கும் அடங்காமல் வா. தலைவா தலைவா நீ வா, தொடும் தூரத்தில் தொடுவானம் முன்னேறி வா. ஓ அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை மாநில இணை கொள்கை பொறுப்பு செயலாளர்
உரையாடுவார். நீ என்ன மொழி வேணாலும் பேசிக்க, எந்த இடத்துல வேணாலும் பிறந்துக்க, ஆனா நீ என்னுடைய சகோதரன் தான் அப்படின்றத 20,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்திற்கு கொடுத்த ஒரு இடம் என்றால் அது நம் தமிழினம் என்ற பெருமையுடன் என்னுடைய உரையை இந்த இடத்திலே நான் துவங்குகிறேன். பெரிய பேச்சாளர் அண்ணன் மலைச்சாமி அண்ணன் இப்பொழுது உங்களுடன் உரையாடுவார். மண்ணை பொன்னாக்க வேண்டும் என்பதற்காகவே மரங்களின் நடுவே வாழ்ந்த துப்பாக்கியே என்னுடைய பதில், அந்த தோட்டாவே என்னுடைய பதில் என்று முழங்கிய என் தாத்தா வீரப்பானார் அவர்களை வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை என்பது பண்பாட்டையும் பண்பாட்டு ரீதியான அரசியல் புரட்சியையும் அரசியல் மாற்றத்தையும் இளைஞர்களுடைய ரத்தத்தையும் இளைஞர்களுடைய வியர்வை துளியையும் இளைஞர்களுடைய கம்பீர குரலையும் இளைஞர்களுடைய தியாகத்தையும் இளைஞர்களுடைய பட்டினிகளும் நடுவில் இருந்து பிறந்தது. எந்த கும்பலாலும் உலக வரலாற்றில் இளைஞர்களுக்காக ஒரு பேரவை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை மட்டும்தான். கலைகள் 64 கலைகளில் 52 விளையாட்டு சிலம்பம், பல்வீச்சு, சுருள்வாடு, பல்லாங்குழி, நொண்டியாட்டம், சிலம்பாட்டம், தப்பு, தவளமுறை, நிம்பற்று, நெஞ்சுக்குடி, உறவட்டம், ஊன்றுகால் புலியாட்டம், உழவினை கச்சேரியாட்டம், உலகத்து கழுவட்டாட்டம், மிளிர்ப்பு விளையாட்டம், அல்லாங்குடி, தொண்டிக்கால், நுழவச்சம், இப்படி 52 விளையாட்டு இருக்கு. அந்த 52 விளையாட்டையும் இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய வரலாற்றினுடைய சாதனைகளாக மாற்றுவதற்காக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை அண்ணன் கார்த்திகேயன் உங்களுடன் உரையாடுவார். என் அன்பு உறவுகளே, என்னை இவ்வளவு தூரம் வரவேற்று அன்போடும் பாசத்தோடும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை இவ்வளவு தூரம் வரவேற்றதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஒரு பணிவான நன்றியை அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு யார் யாரோ எப்படி எப்படியோ ஏதோ ஒரு கூட்டம், இன்னைக்கு ஒரு 10 பேர் நீங்க கூட்டு வந்துருங்க, நீங்க ஒரு 10 பேர் கூட்டு வந்துருங்க, நீங்க ஒரு 10 பேர் கூட்டு வந்துருங்கன்ற அமைப்புகளும் பேரவைகள் தான் நிறைய இருக்கு. கட்சிகளையும் சரி எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம அமைப்புல நம்ம அண்ணன் மேல வச்ச ஒரு பாசத்துல இன்னைக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு நாமக்கல் மாவட்டத்திலயும் சரி சேலம் மாவட்டத்திலயும் சரி ஒவ்வொரு இளைஞர்களும் உங்க வீட்டுல ஒரு ஆள் மாதிரி நினைச்சு வந்ததுக்கு திருப்பி ஒரு வணக்கத்தையும் நன்றி நான் ரொம்ப நான் தெரிவிக்கிறேன். உங்க வீட்டுல இன்னைக்கு மட்டும் இல்லை, நான் என்னைக்குமே வீட்டுல ஒரு ஆளாக இருப்பேன். உங்க அண்ணனாவும் உங்களுக்கு தம்பியாவும் என்னைக்குமே நான் இருப்பேன் வீட்டுல. அது நான் இந்த இடத்துல வந்து உறுதி சொல்லிக்கிறேன். இன்னொன்று, நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக வர 2021 ஆரம்பத்தில் நம்ம ஜல்லிக்கட்டு நடந்துருன்றது வந்து சாத்தியம் கிடையாது. நம்ம எடப்பாடி சிஎம் சாரை வந்து நம்ம பார்க்கறதுக்காண்டி நம்ம அப்பாயின்மெண்ட் முயற்சிகள் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பான முறையில் பார்த்து நம்ம அப்பாயின்மெண்ட் வார்த்தை நம்ம மனு கொடுத்து நம்ம சொல்ல போகிறோம். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக என் தம்பி அண்ணன்மார்கள் பூரா செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, வர 2021 நம்ம சேலம் மாவட்டத்திலையும் சரி நாமக்கல் மாவட்டத்திலையும் சரி மாட்டுக்கு நான் அப்ப அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு நான் சொல்றேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, மாட்டுக்கு மாலை கட்டினா தொந்தரவு, காவல்துறை தொந்தரவு பண்றாங்க, ஆர்டிஓ தொந்தரவு பண்றாங்க, டிஆர்ஓ ரொம்ப தொந்தரவு பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நம்ம வந்து நானும் நீங்க ஒரு ஆள் 2 ஆள் மட்டும் நம்ம சேர்ந்து பண்ண முடியாது. நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களும் அத்தனை நம்ம குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருமே அங்க ஒரு மாட்டுக்காருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் உடனே போய் நின்று என்ன சார் பிரச்சனை நீங்க கேளுங்க, அவங்களுக்கு விளக்க வைங்க. இந்த மாதிரி சார் இவங்க மாலை ஒரு சாமினா நாங்க கல்லுல வந்து மாலை போட்டு சத்தம் தெளிச்சு நாங்க இப்படி பண்ணாதான் நாங்க வந்து அதை முறைப்படி நாங்க கொண்டு போய் அவுப்போம். நாங்க மாலை கட்டாம கொண்டு போய் அவுப்பறதுனா அது எப்படி சார்? இப்படி இது எதுக்காண்டி நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்றேனாக்கா, ஒரு மாலை கட்டுற ஒரு மாட்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அத்தனை மாட்டுக்காரனும் கண்டிப்பான முறையில் நம்மளோட ஒற்றுமையை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்காங்களோ இல்லையோ நம்மளோட தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் போறவங்களுக்கு அத்தனை பேருமே அந்த மாதிரி ஒத்துழைச்சு ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளவு ஈடுபாடா இருந்து நம்ம குடும்பம் நினைச்சு உடனே அவங்களோட சேர்ந்து என்னன்றது நல்லதை கேட்டதை அவங்க பார்த்து கொடுக்கலாம். என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நம்ம சேலம் மாவட்டத்துல அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஜல்லிக்கட்டுல ஏதாவது ஒரு சின்ன இந்த மாதிரி குறைகள் இருக்கு, இந்த மாதிரி குறைகள் இருக்கு, நீங்க ஏதாவது நிவர்த்தி செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க சொல்லுங்க. நம்ம சிஎம் நம்ம கொண்டு போறப்ப அதையும் நம்ம கண்டிப்பா நம்ம மாவட்டத்துல இருந்து முன் வைப்போம். யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னா நீ தைரியமா நீங்க எதுனா சொல்லலாம். எந்த குறையிலும் சரி, மாற்று விஷயம் சரி. இன்னொன்னு, ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையில அடுத்து ஜல்லிக்கட்டு மட்டும் இல்ல, கெடா சண்டை, சேவை சண்டை, இதை பூராத்துமே அத்தனை மாவட்ட தமிழகம் முழுவதுமே நம்ம வந்து நடத்துறதுக்கான முயற்சியெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது வீட்டுக்கு ஒரு மரவாழை அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு
இனிமேல் நான் சொல்றேன், தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் சார்பாக 3 மரம் வளங்க. 1 மரம் நாட்டுக்கு, 1 மரம் மாட்டுக்கு, 1 மரம் சேவலுக்கு, 1 மரம் கிடாய்க்கு வளங்க. 3லுமே ஒவ்வொரு ஜீவராசியை போட்டு வளர்ப்போம். 3 தமிழ்நாடு முழுவதும் அனைத்துலையுமே நம்மளோட கடா சண்டை, சேவை சண்டை, குதிரை வைக்கலாம், என்னென்ன நடத்த முடியுமோ, பாரம்பரியமா என்னென்ன எடுக்க முடியுமோ அது அத்தனையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரே காரணம், நான் எடுப்பேன்னு சொல்ல மாட்டேன், நீங்க தான் எடுக்கணும். நீங்க எடுக்கணும்னாக்கா அத்தனை பேரும் சேர்ந்து ஒற்றுமைந்து ஒற்றுமையா நீங்க எல்லா இடத்துக்கும் நீங்க இதை இன்னைக்கு வந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஒற்றுமையா இருந்து நீங்க சேர்த்து நீங்க பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். இன்னைக்கு போல என்னைக்கு நான் இருக்கணும்னு நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரை சார்பா நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது சொல்லுங்க, அதை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரை சார்பா என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நாங்கள் பண்ணித்தரோம். மிகப்பெரிய அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுக்கு வழிகாட்டிய நமது தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேலம் மாவட்ட வைப்பு நிதி அப்படிங்கிற சேலம் மாவட்டம்ல எல்லா மாவட்டமும் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சேலம் மாவட்ட வைப்பு நிதி அப்படிங்கிற ஒன்று எல்லாருமே கொடுத்து இதுக்கு அடுத்தபடியா இருக்கிற வரக்கூடிய அனைத்து வேடிக்கைகளையும் சரி, அனைத்து பொறுப்பாளர்களுடைய பாதுகாப்பையும் சரி, மிகப்பெரிய நலன் கருதிதான் இந்த முடிவு எடுத்தது. எல்லாருமே அதுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படணும்னு சொல்லி என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். இதை பத்தி எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லியிருக்கேன். அண்ணா இதை பத்தி பேசுவாங்க உங்ககிட்ட. மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். இன்னொன்று, இந்த வைப்பு நிதின்றது எதுக்குன்றதை கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. நம்மளோட தமிழ்நாடு, அதாவது சேலம் மாவட்டத்தில் எல்லாரும் நம்ம சொன்ன மாதிரி தான், ஒரு ஆள் மட்டும் கை தட்டினா சத்தம் கேட்காது. நம்ம அமைப்பு இருக்கா, இது நம்ம வந்து உறுப்பினர் இருக்கும், 100 ரூபான்னு வாங்கணும். நம்ம ஃபார்ம்ஸ் வந்து ஒரு உறுப்பினர்கிட்ட வந்து 100 ரூபான்னு வாங்கினா இப்போ அடுத்த மாவட்ட கூட்டத்தில், பெரிய கூட்டத்தில் நம்ம அந்த வாங்கின ஃபார்ம்ஸுக்குரிய பணமும் எல்லாமே நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் வர அடுத்த கூட்டத்தில். இது எதுக்காண்டி நம்ம பொறுப்பாளர்கள்ட்ட வாங்கணும்னு தான் நம்ம இந்த ஐடியா வந்து மாவட்டத்தில் நல்ல ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும், நம்ம மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் ஒரு ஐடியா கொடுக்கும். சரி, நீங்கள் நல்ல ஒரு ஐடியாவாக தான் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது எதுக்கு மாவட்ட பொறுப்பாளர்களே ஒன்றிய பொறுப்பாளர்களே ஒரு பணிவான வேண்டுகோளா நான் ஒரு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேர் எழுதுவோம். நான் 1 லட்சமோ 50,000மோ நான் டொனேஷன் கொடுக்குறது, அதை நம்ம பேரவை சார்பாக நம்ம கொடுக்குறது, அது ஒரு இது பக்கம் இருந்தாலும் நீங்கள் பொறுப்பாளராக இருந்து கொடுத்தீங்கன்னா இன்னமும் அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னமும் அதை வந்து எப்படி சொல்றதுனாக்கா விழா கமிட்டிக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு மரியாதையாகவும் இருக்கும். இளைஞர் பேரவையின் மாநில தலைவர் அண்ணன் கார்த்திகேயன் மற்றும் முரளி அண்ணன், மாநில பொறுப்பாளர்கள், பேச்சாளர்கள் அனைவரும் வந்து இந்த விழாவை மிக சிறப்பாக செய்து அமைத்துக் கொடுத்தவர்களுக்கு அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துள்ளேன். அரங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த பழனியாபுரம் சசி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு, பாரம்பரிய ஒன்றிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் சார்பாகவும் அனைவரது சார்பாகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகமாக வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து நம்ம இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய காரணமும் மனோ ஸ்டுடியோஸும் மித்த ஸ்டுடியோஸ் காரணம் தான். அதுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் மனோ ஸ்டுடியோஸ் தெரிவித்துக்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டு எல்லா ஒரு ஜல்லிக்கட்டுக்குமே கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு கூட கேட்காம ஓடி வந்தது நம்ம மனோ ஸ்டுடியோஸ். அதுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றி நான் தெரிவித்துக்கிறேன். ஐயம் வராரு, தங்க தேர் கணக்க வலம் வராரு, வராரு ஐயம் வராரு, இந்த ஊர் வணங்கி நிக்க வராரு. பாசமுள்ள மகராசர், பச்சை புள்ள குணராசர், ஒவ்வொன்னையும் பார்த்து செய்யும் பக்குவமுள்ள எங்க மனரு. கைராசிக்காரர், கத்தி மிச வீரர், ஊரில் உள்ள எல்லாருக்கும் ஐயா சொந்தக்காரர். எல்லாம் என்ன சொல்லாம எல்லாருக்கும் எல்லாம் செய்யும் எங்க சாமி வராரு 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 ஐயம் வராரு, தங்க தேர் கணக்க வலம் வராரு. வராரு ஐயம் வராரு, இந்த ஊர் வணங்கி நிக்க வராரு.
ஹே, ஹே.